எப்பொழுதுமே தாலாட்டிலே ஒரு தாய் வந்து தாலாட்டை பாடுகின்ற பொழுது அவள் பாடுகின்ற அந்த பாடலை கேட்கின்ற குழந்தைக்கு சிறார் உள்ளத்திற்கு அறநெறியும் அன்பு நெறியும் வாழ்க்கை முறையும் இயல்பாகவே சேரும் என்பது எல்லாம் நாம் கண்டறிந்த உண்மை. இப்படிப்பட்ட சூழலை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த கிராம எழுத்தாளர்கள் சந்திப்பு என்கின்ற நிகழ்ச்சியை நாம் இந்த பள்ளியிலே சாகித்ய அகாடமியோடு இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த சிறுவர் சிறுகதைன்னு சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு சிறுவர் சிறுகதை தெரியும் தெரியல. இதுல கதையில வந்து மனிதர்கள் அதிகமா இருப்பாங்களா, விலங்குகள் அதிகமா இருப்பாங்களா, பறவைகள் அதிகமா இருப்பாங்களான்னு உங்களுக்கு தெரியும். பறவைகள்லாம் பேசும் இல்லையா? சிறுவர் சிறுகதையில பறவைகள்லாம் பேசும், விலங்குகள்லாம் பேசும். ஏன்னா கதை தானே அது. அப்போ உங்களுக்கு கதை சொல்வதற்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுவதற்கு என்னது, அதெல்லாம் ஒரு கேரக்டரா இருப்பாங்க, கதாபாத்திரங்களா இருப்பாங்க. இனிமேல் என்ன பண்றீங்கன்னா நீங்க சின்ன சின்ன புத்தகங்கள்ல இப்ப நாங்க வந்து ஒரு 6-7 புத்தகங்கள் வந்து இந்த பள்ளிக்கு வந்து லைப்ரரி கொடுத்துருக்கோம். இந்த புத்தகங்களை எடுத்து வாசிங்க, அதை படிங்க, புரியுது இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா வாழை தேடிய பள்ளி ஒரு புத்தகத்துடைய பெயர் இது. இது அம்மா இவங்க எழுதுனது. அதே போல சிங்கமலை காடுன்னு ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க. அதே போல ஐயா வந்து பட்டாம்பூச்சி பறக்கிறதேன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கவிதை நூல். இதெல்லாம் படிங்க. ஏன்னா வாக்கியங்களை எவ்வாறு வாசிப்பது என்பது நிறைய பேருக்கு தெரியல. அதனால இது என்ன பண்ணோம், நிச்சயமாக நீங்கள் எல்லாம் வாசிக்க வேண்டும். அதே போல என்னுடைய சிறுகதை தொகுப்பு யானையை வென்ற எறும்புகள். யானையை வந்து எறும்பு வெல்லுமா? எறும்பு ஓண்டு முடியாது, அது எப்படி யானையை போய் ஜெயிக்கும் சொல்றேன் அந்த கதையை. அதே போல இந்த கர்வம் பிடித்த பூசணிக்காய்ன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி அம்மா எழுதின ஒரு நூல் இதுல இருக்கு. நான் கொண்டு வந்தது, அவங்க எனக்கு கொடுத்தாங்க, நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். அதே போல இது தலைகோதும் விரல்கள் சொல்லிட்டு ஒரு அம்மாவுடைய அந்த கருவுல இந்த குழந்தை இருக்கிற மாதிரி ஒரு படம் போட்ட ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். இதையெல்லாம் ஷோவுக்காக நான் கொண்டாடல. என்ன பண்ணணும், நீங்க படிக்க வேண்டும். மாரல் பீரியட் வந்து உங்களுக்கு இல்லைனாலும் சரி, விளையாட்டு பீரியட்ல ஆசிரியர்கள் இல்லாத பொழுது, ஓய்வாக இருக்கும் பொழுது இந்த நூல்கள் எல்லாம் என்ன பண்ண எடுத்து வாசிக்க வேண்டும். அப்பதான் என்ன ஆகும், நல்ல மனசுல எண்ணங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் விதைக்கும். நல்ல எண்ணங்கள் விதைக்கும் பொழுது செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நல்ல செயல்பாடுகளா இருக்கும். ஒரு கிராமத்துல பக்கத்திலேயே ஒரு காடு, அந்த காட்டுல வந்து யானைகள் நிறைய இருக்கு. இந்த கிராமத்திலே கரும்பு தோட்டம் வந்து நல்லா விளைஞ்சி கொண்டிருக்கிறது. அந்த கரும்பை வந்து சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் அந்த யானைகளுக்கு எப்பவுமே தெரியல. யானைலாம் கரும்பு, நம்ம கூட விநாயகர் சதுர்த்தி என்ன பண்ணுவோம், ஒரு புல்லு கரும்பு வச்சு படைப்போமா? அப்ப ஏன் யானைக்கு எது பிடிக்கும், இனிப்பு பிடிக்கும், குறிப்பாக கரும்பு பிடிக்கும். அந்த கரும்பு வந்து நல்லா விளைஞ்சிருக்குது. அதை பார்த்த உடனே யானைகள் வந்து கூட்டமாக வந்து அந்த கரும்பு தோட்டத்துக்கு வந்து அதை பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிட ஆரம்பிச்ச பிறகு உள்ள வந்து அந்த மண் புற்றில் இருக்கக்கூடிய எறும்புகள் எல்லாம் வெளியே ஓடி வந்து மிரட்சியா பாக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்குது. நிறைய மெதிப்பட்டு செத்து போச்சு, நிறைய ஓடுது. பயத்துல எல்லாம் எறும்புகள்லாம் ஓடுது. அந்த யானை வந்து அதை பத்தி கவலைப்படல. அது என்ன, அது காலில் மிதிச்சு அது மாண்டு சாப்பிட்டு அது மாண்டு போய் ஜாலியா போயிட்டாங்க. யாரெல்லாம் போயிட்டாங்க, வந்த யானைகள் எல்லாம் எதை சாப்பிட்டாங்க, கரும்பு தோட்டத்தில் இருந்த கரும்புகளை எல்லாம் அழித்து விட்டு சாப்பிட்டுட்டு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. தோட்டக்காரன் வரான், நல்லா விளைஞ்சு அறுவடை பண்ணக்கூடிய கரும்புகள் அழிஞ்சு போச்சு. தலையில கை வச்சு அடிச்சுன்னு அழுகுறான். எறும்புகள்லாம் வெளியே ஓடி வந்து பாவமா பாக்குது. ஏன், அவன் இடத்துல தானே வாழுது. அப்ப அவனுக்கு என்ன வேணும், முதலாளி, தோட்டத்து முதலாளி வந்து அடறாரேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரு தீர்மானம் போடுறாங்க. யாரெல்லாம் ஒன்று கூடி, எறும்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு தீர்மானம் போடுறாங்க. இனிமேல் இந்த தோட்டத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அடுத்த முறை அவன் வரட்டும், நாம் பார்த்து கொள்ளலாம். யார் வரட்டும், யானை வரட்டும், நாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் ஒண்ணு போடுறாங்க. உடனே அதே போல ஒரு வாரம் பொறுத்து அந்த யானை மீதி இருக்கிற கரும்பு தோட்டம் இருக்கு இல்லையா, மிச்ச மீதி கொஞ்சம் இருக்குது, அதையும் சாப்பிட்றதுக்கு ஆசையா வராரு. ஒருத்தர் வந்து மாட்டிக்கினார். ஒரே ஒரு யானை வந்து அந்த தோட்டத்துக்கு வராரு. இவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க, எறும்புலாம் சத்தம் கேட்டு மேலே வெளியே வந்து பாக்குறாங்க. அவர் வராரு. இவங்க எல்லாம் ஓடி போய் லைனா நின்று மறிச்சிட்டாங்க. யாரு, கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாரு. எறும்புகள் எல்லாம் வழிமறித்து யாரை நிறுத்திட்டு, யானையை வந்து வழிமறி நிறுத்தி விட்டு, நெல்லு எங்க வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. யானைக்கு ஒரே சிரிப்பு. ஏன், மெரிச்சா என்ன பண்ணும், ஒரே மெரியில 10 எறும்பு காலி ஆயிடும். ஆனா இருந்தாலும் அது என்ன பண்ணுதுன்னா நின்று அது என்னதான் சொல்ல வருதுங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. நீ தானே போன வாரம் வந்து எங்க முதலாளியுடைய தோட்டத்துல கரும்பெல்லாம் ஒடிச்சு சாப்பிட்டு போனேன், இன்னைக்கு ஒத்தையா வந்து மாட்டினியான்னு சொல்லிட்டு இதெல்லாம் மிரட்டுது. எது மிரட்டுது, எறும்புகள்லாம் யானையெல்லாம் மிரட்ட ஆரம்பிக்குது. யானைக்கு ஒரே சிரிப்பு வந்தது. சரி என்னதான் செய்யுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு கவனிச்சுனே வருது. ஒண்ணு ஒண்ணா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவனுக்கு என்ன ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு சொல்றாரு, இவன் காலை ஒடிச்சு, யாருடைய காலை, யானையினுடைய காலை ஒடிச்சு நம்ம முதலாளியினுடைய தோட்டத்துல நம்ம விறகா வச்சு எரிய விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கத்துறாரு.
அவருடைய கோபம் அவருக்கு, ஏன்னா அழிச்சிட்டாங்க இல்லையா, அதனால. அப்ப யானை சிரிக்குது. மறுபடியும் இன்னொருத்தர் சொல்றாரு, ஏய் இவன் காதை அறுத்து அதை நம்ம சறுக்கு மரம் விளையாடலாமா, நல்லா இருக்கும்லன்னு சொல்லிட்டு, ஏன்னா பெரிய காது எல்லாம் முறமா இருக்குது, இல்ல சறுக்கு மரம் விளையாடலாம்னு சொல்லிட்டு இன்னொரு எறும்பு சொல்றாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, தும்பிக்கை இருக்கு இல்லையா, அதை அறுத்து நாங்க ஊஞ்சல் கட்டி விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஒரு எறும்பு சொல்றாரு. நாலாவது எல்லாத்த விட ஒருத்தர் சொல்றாரு, ஏய் அதெல்லாம் வேணாண்டா, இவன் தந்தம் இருக்குது அதை உடைச்சு நம்ம பல்லு விளக்குறதுக்கு வச்சுக்கலாம். யார் சொல்றது? நாலாவது எறும்பு சொல்லுது. யானை இதெல்லாம் கேட்டு வந்து ஒரே சிரிப்பு. அதுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குமா? இது இருந்தாலும் இந்த தன்னம்பிக்கை பாரு, இவங்கெல்லாம் அப்படியே எழுச்சி நின்று எல்லாம் வீரமா பேசிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு யானையுடைய தலைவன் வந்துடுறான். எங்க இருந்தா ஓடி வந்து, ஏய் நிறுத்து நிறுத்து, எறும்புகளை பார்த்து, எறும்புகளுடைய தலைவன் ஓடி வந்து, நிறுத்து, என்ன பண்றீங்க நீங்க? இல்ல நாங்க தடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏய் இதெல்லாம் செய்யலாமா? அவன் வந்து அவரு என்ன சொல்றாரு பாருங்க, தலைவன் என்ன சொல்றாரு, பாவண்டா அவனே தனியா வந்து மாட்டிக்கிறான் நம்ம கிட்ட, அவன்கிட்ட போய் நம்ம வீரத்தை காட்டலாமான்னு சொல்லிட்டு யார் சொல்றது? தலைவன் எறும்பு சொல்றது. அப்ப என்ன செய்யலாம்? போனா போய் விட்டுடுங்க, அவன் போகட்டும், அவனை ஒண்ணும் பண்ணாதீங்கன்னுது. யானை அதையும் கேட்டு சிரிச்சினே திடீர்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தா சொன்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. எறும்பு சின்னதா இருந்தாலும் காதுக்குள்ள போச்சுன்னு சொன்னா யானையுடைய உயிருக்கே ஆபத்து. உங்களுக்கு தெரியுமா? அது எறும்பு ரவுண்டு தான், காதுல போச்சுன்னு சொன்னா யானையுடைய உயிரே போயிடும். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து யார் சொன்னது? அவங்க தாத்தா வந்து எப்பயோ சொல்லியிருக்குது யானை கிட்ட. உடனே அதை நினைச்சு, சரி வேணாம், இன்னைக்கு நம்ம இவங்க கிட்ட போராட வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அதே போல அவங்களோட எண்ணத்தையும் சீர்குலைக்க வேணாம், இவங்க எல்லாம் தன்னம்பிக்கை நம்மளை எடுத்து போராடுறாங்க இல்லையா, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குது. இனிமேல் இந்த பக்கம் நாங்க வரவே மாட்டோம், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த தோட்டத்தையும் அழிக்க மாட்டோம், நான் திரும்பி வந்த வழியே போயிடுறேன்னு சொல்லிட்டு யானை அப்படியே திரும்பி திரும்பி பார்த்து போயினே இருக்குது. இவங்கெல்லாம் ஒரே குஷி, ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, ஆட்டம் போடுறாங்க, எல்லாம் எறும்பும் ஆட்டம் போடுறாங்க. அதை பார்த்து சிரிச்சு கொண்டே அந்த யானை என்ன பண்ணுது, போய் மறைஞ்சிடுது. இந்த கதையிலிருந்து ஒரு சின்ன விஷயம், எறும்புகள் வந்து தெரியும் சைஸ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு, தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, அவனுடைய தன்னம்பிக்கையும் அந்த போராட்ட குணம் இருக்கு இல்லையா, அதுதான் என்ன பண்ணுது, அன்றைய தினம் அந்த யானையை தானாகவே அந்த இடத்தை விட்டு விரட்டியது. இந்த கதைக்கு பேரு யானையை வென்ற எறும்புகள் அப்படின்னு பேரு. இந்த தலைப்பையே வச்சுதான் இந்த புத்தகமானது சிறுவர் சிறுகதை தொகுப்பு வந்து வெளியிட்டது. புரியுது இல்லையா? இதனுடைய யானை, இந்த தலைப்பே பார்த்தீங்கன்னு சொன்னா யானையை வென்ற எறும்புகள். இந்த கதையை இதே போல இதுல 19 கதைக்கு மேல இருக்குது. இதை படிங்க அவசியம். படிச்சீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி நீங்க என்ன பண்ணுவீங்க, செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்கும். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே நடந்து கொண்டிருப்பதற்கு ஒரு சான்று என்ன தெரியுமா? அமைதியா உட்கார்ந்துருவீங்க. எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சா ஒரு 5 நிமிஷம் பொறுத்து எல்லாம் சலன்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அது மாதிரி நான் பார்க்கல. ஒரு பிள்ளை கூட ஒரு சின்ன சத்தம் போடாம சைலண்டா அப்சர்வ் பண்றீங்க இல்லையா, இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. எனவே நீங்கள் அத்தனை பேருமே எதிர்காலத்திலே சிறந்த எழுத்தாளர்களாக வர வேண்டும். இப்ப வள்ளுவரோ இளங்கோவடிகளோ கம்பரோ அல்லது அதற்கு முன்பு வீரகாவியங்களை படைத்தவர்களோ சொல்லாத ஒரு புது செய்தி அப்படிங்கிறது இல்லை. ஆனால் எதை சொல்ல வேண்டும் என்றால் சொல்ல வேண்டியதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், கால சூழ்நிலைக்கு ஏற்ப. தற்பொழுதைய காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது, சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே காலத்திற்கு ஏற்ப சூழலுக்கு ஏற்ப இணைத்து மாணவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் சொல்லப்பட வேண்டிய கருத்துக்களை நாம் எப்படி சொல்கின்றோம் என்பதுதான் தற்பொழுதைய எழுத்தாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணியாக இருக்கிறது. சரி, இப்ப படிப்பாற்றல் அப்படின்னா என்ன? ஆற்றல், படிப்பாற்றலாக இருக்கட்டும் படைப்பாற்றலாக இருக்கட்டும், ஆற்றல் அப்படிங்கிறது பொதுவாக தனி மனிதனிடம் இருக்கக்கூடிய திறனை குறிக்கிறது. தனி மனிதனிடம் இருக்கக்கூடிய திறன். இந்த தனி மனிதனிடம் இருக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது, இப்ப என்னிடம் திறன் இருக்கிறது, உங்களிடம் திறன் இருக்கிறது. இந்த திறன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், அந்த ஆற்றல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய திறன், தனித்திறன் என்ன? எல்லாருக்கும் திறன் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. இறைவன் அனைவருக்கும் பிறக்கும் போதே ஆற்றலோடு தான் அனுப்பி இருக்கின்றான். எனவே புதிதாக அது இங்கு வந்த பிற்பாடு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இல்லை. இறைவன் நம்மை உருவாக்குகின்ற போதே, இந்த உலகத்திற்கு அனுப்புகின்ற போதே ஆற்றலோடு தான் அனுப்பி இருக்கின்றான். ஒரு சின்ன விஷயம், குழந்தை அப்பொழுதுதான் பிறக்கிறது, பிறந்ததும் அழுகிறது. அது ஒரு ஆற்றல். எதற்காக அழுகிறது? அதனுடைய தேவை ஏதோ இருக்கிறது, அந்த தேவையை அது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கிறது. அந்த முயற்சியின் பால் அது அழுகிறது.
அது ஒரு இண்டிகேஷன். அதுதான் அதுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல். இந்த ஆற்றல் அது யாரும் கத்து கொடுக்கல பூமிக்கு வந்த பின்னாடி. அப்போ பொதுவாக உயிரினங்களை படைக்கின்ற போதே இறைவன் ஆற்றலோடு தான் அனுப்பி இருக்கின்றான். சரி, அப்ப நமக்கு தான் ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறானே, அப்ப நமக்குன்னு ஒண்ணும் இல்லையான்னாக்கா, நமக்கென்று 2 விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, நமக்கென்று இருக்கக்கூடிய தனித்திறன், தனி ஆற்றல் என்ன என்பதை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும். அது ஒண்ணு. இரண்டாவது, நமக்கென்று இருக்கக்கூடிய தனித்திறனை, ஆற்றலை நாம் வளர்த்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இதுதான் நமக்கென்று இருக்கக்கூடிய ஏரியா. எனவே இறைவன் நமக்கு கொடுத்த ஆற்றலை என்ன என்பதை நாம் அடையாளப்படுத்திக் கொண்டு, நம்மிடம் இருக்கக்கூடிய திறன், நம்முடைய இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன என்பது படிப்பாற்றல், எழுத்தாற்றல், அனைத்து துறைகளிலும். இப்ப படிப்பாற்றல் அப்படின்னா என்ன? படிப்பு, ஆற்றல் சொல்லிவிட்டேன். படிப்பு அப்படின்னா என்ன? இந்த படிப்பு அப்படிங்கிற சொல் என்னை பொறுத்தவரை பிரத்யேகமாக 3 விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. படிப்பு என்ற சொல் 3 விதங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, ஒரு கட்டுரை இருக்கிறது, இங்க ஒரு மாணவனை அழைத்து இந்த கட்டுரையை படிப்பாங்கிறோம். அது படிப்பு. அவன் என்ன செய்யறான்? இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை, வரி வடிவத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை உச்சரித்து விட்டு செல்கின்றான். அது படிப்பு. அப்போ எழுத படிக்க கற்றுக்கொண்டவர்கள் அந்த படிப்பாற்றலை பெறுகிறார்கள், கொடுத்ததை படித்து விடுகிறார்கள். இது படிப்பு என்ற சொல் பயன்படுத்தக்கூடிய முதல் தளம். அதற்கு அடுத்தது இரண்டாவது, அது மட்டும் தானா? இப்ப அடுத்தது ஒரு சாதாரணமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. ஏதோ ஒரு ஒரு மாணவனிடம் ஏதோ ஒன்று கேட்கின்றார். அவன் ஏதோ அவர் எதிர்பார்க்காத ஒரு பதிலை கூறுகின்றான். அப்போ உடனே கேட்கிறாரு, ஏண்டா நீ எல்லாம் படிச்சவனா அப்படிங்கிறார். நீ எல்லாம் படிச்சவனா அப்படிங்கிறார். அப்ப அவர் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, அவனால வரிவடித்தில் இருக்கக்கூடியதை படிக்க முடிகிறது. ஆனா அவர் கேட்டதனுடைய அர்த்தம், அந்த இடத்துல படிப்பு அப்படிங்கிற சொல் எதனை குறிப்பதாக அமைகிறது அப்படின்னாக்கா, அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் எந்த அளவிற்கு சரியாக கிரகித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே படிக்கக்கூடிய விஷயங்களை எழுத்து வடிவமாக, வரி வடிவமாக இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய விஷயங்களை உள்வாங்கிக் கொள்ளுதல் என்பதும் படிப்பு என்ற சொல்லில் அடக்கம். படியுங்கள், படியுங்கள், படியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிப்பதற்கு பயன்படுத்துங்கள். இப்ப நீங்க பள்ளியினுடைய மாணவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுடைய வகுப்பை பொறுத்தவரை உங்களுக்கென்று ஒரு சிலபஸ் இருக்கு. அது ஒரு வட்டம். அந்த சிலபஸை போதிக்கிறதுக்காக பாடல்கள் இருக்கின்றன, ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். சரி, அது தேர்வு எழுதுகிறீர்கள், உங்களுடைய தகுதியை அடுத்த நிலைக்கு உயர்த்தி கொள்கிறீர்கள். அதுதான் நோக்கம். ஆனால் நீங்கள் அதையும் தாண்டி, அந்த சிலபஸ் அப்படிங்கிற வட்டத்தையும் தாண்டி நீங்கள் நிறைய நல்ல நூல்களை படிக்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்த பழக்கம் தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்களை நல்லவர்களாக இந்த சமூகத்தில் அடையாளம் காட்டுவதற்கு துணை புரியும். எனவே படியுங்கள், படியுங்கள், படித்துக் கொண்டே இருங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நல்ல நூல்களை படியுங்கள். உங்களுடைய சிலபஸை தாண்டி, பாடல் நூல்களை தாண்டி நல்ல நூல்களை படியுங்கள். அந்த நல்ல நூல்களை படிக்கின்ற போது அந்த கட்டுரையில் 2 விஷயம் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஏற்புடையதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா 2 விஷயங்கள் எனக்கு பிடித்திருந்தது. அதுல ஒரு விஷயம் என்ன சொல்றான், படிப்பு அப்படின்னு நீங்க வரக்குள்ள இது மாதிரி நல்ல நூல்களை பயனுள்ள நேரத்தில், உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்காக நீங்க படிப்பு என்று இறங்குகின்ற போது அதனை படிப்பதற்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு சிரமப்படுத்திக்கிட்டு உங்களை ஒரு வட்டத்துக்குள்ள சிக்க வைத்துக் கொள்ளாதீர்கள். அது கட்டுரையில் சொல்லப்பட்ட கருத்து. எனவே படிக்கிற போது உங்களுடைய நேரத்தை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கு, உங்களை நீங்கள் நல்லவர்களாக அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு என்று நீங்கள் படிக்கின்ற போது அதற்கென்று ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டுக்கிட்டு உங்களை நீங்கள் ஒரு வட்டத்திற்குள் சிக்க வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அந்த கட்டுரையில் பல விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. அதில் எனக்கு பிடிச்ச 2 விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், நேரம் கருதி. ஆக 2வது விஷயம், படிக்கின்ற போது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய, நாங்களும் உங்களை கடந்து தான் வந்திருக்கோம். படிக்கின்ற போதே என்ன அப்படின்னா ஒரு சிந்தனை, நம்ம மனசு சும்மா இருக்காது. நம்ம மனசுல பல அடுக்கு இருக்கு. அதில் நாம் படித்துக்கொண்டே இருப்போம். அது தேர்வுக்கான தயார் செய்தலாக கூட இருக்கும். படித்துக்கொண்டே இருப்போம். உடனே நம்மளோட இன்னொரு மனசு தூக்கி போடும். எல்லாத்தையும் படிக்கிறிய, உனக்கு ஞாபகம் இருக்குமா? தேவையான நேரத்தில் உன்னுடைய பிரெயின் எடுத்து கொடுக்குமா? அதை எல்லாத்தையும் நீ சிந்தனையில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு நம்ம மனசு நம்மளை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இது மாதிரி படிக்கின்ற போது நாம் படிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும்
நம்முடைய மூளையில் போய் தங்குமா, இது நமக்கு தேவையான போது நினைவாற்றலுக்கு வருமா, அப்படி என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டே படிக்காதீர்கள். அந்த கட்டுரையில் சொல்லப்படக்கூடிய கருத்து படிக்கிறது தான் உங்க வேலையை தவிர, அதனை சிந்தனையில் வைத்துக் கொண்டு அதனை தேவையான நேரத்தில் உங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுமாறு, பயன்படுத்திக் கொள்ளுமாறு எடுத்து கொடுப்பது என்பது உங்களது மூளையின் வேலை. எனவே படிக்கின்ற போது நீங்கள் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா, இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு படிக்காதீங்க என்று அந்த கட்டுரையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு ஏற்புடைய கருத்து என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இது சொன்னப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஃப்ரீயா மனசை வச்சுக்கிட்டு படிங்க. அதுதான். அப்பதான் அந்த படிப்பதன் மூலம் இந்த ரெண்டு கருத்து எதுக்காக சொன்ன அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு வரையறைக்குள் உங்களை நீங்கள் சிக்க வைத்துக் கொண்டால் அதுல நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு விதிமுறைகளுக்குள் உங்களை நீங்கள் சிக்க வைத்துக் கொண்டால் அதை நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. படிப்பு என்பது நீங்க என்ஜாய் பண்றதா இருக்கு. படைப்பு அப்படின்னா என்ன? ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு எளிமையா புரிகிற மாதிரி சொல்றேன். படைப்பு என்பது நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கென்று படிப்பாற்றலின் மூலம் நமக்கிட்ட என்ன தனித்திறன் இருக்கிறது என்பதை நாம் அடையாளப்படுத்தி கொண்டோம், அந்த திறனை வளர்த்து கொண்டோம். ஏதோ ஒரு கருத்து நம்மிடம் இருக்கிறது, அந்த கருத்தை அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு திறனைத்தான் படைப்பாற்றல். கருத்தை நாம் அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய, கொண்டு செல்லக்கூடிய, என்கிட்ட ஒரு கருத்து இருக்கு, அந்த கருத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி எடுத்து சொல்ல போகிறேன், எப்படி கொண்டுட்டு போக போறோம் உங்ககிட்ட, இதுதான் ஆற்றல். அதற்கென்று பல்வேறு களங்கள் இருக்கின்றன. நான் ஒரு எழுத்தாளனாக கதைகள் மூலம், கவிதை மூலம், நாடகங்கள் மூலம் ஒரு எழுத்தாளனாக அதனை உங்களிடம் கொண்டு செல்லலாம். ஒரு ஓவியனாக ஓவியம் வரைந்து அதன் மூலம் உங்களுக்கு அந்த கருத்தை கொண்டு செல்லலாம். ஒரு சிற்பி சிலை வடிப்பதன் மூலம் கொண்டு செல்கின்றான். இதை போல என்னிடம் இருக்கக்கூடிய கருத்தை, என்னிடம் இருக்கக்கூடிய தனித்திறனை பயன்படுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முயற்சியை தான் நம்ம படைப்பு என்று சொல்கின்றோம். எப்படி? கதை மூலம் சொல்ல போறியா, கவிதை மூலம் சொல்ல போறியா, நாடகங்கள் மூலம் சொல்ல போறியா, அல்லது கட்டுரைகள் மூலம் சொல்ல போறியா, அது கருத்துக்கு ஏற்பவும் அமைத்துக் கொள்ளலாம், உன்னிடம் இருக்கக்கூடிய தனித்திறனுக்கும் ஏற்றவாறும் அமைத்துக் கொள்ளலாம். எனவே அத்தகைய நிலையில் நீங்கள் படைப்பாளர்களாக வர வேண்டும். அந்த படைப்பாளர்களாக வருவதற்கு நீங்கள் ஒரு ஈர்ப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இவங்கெல்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் இதெல்லாம் செய்திருக்காங்க, எவ்வளவு புத்தகங்கள் இருக்குது, எவ்வளவு சொல்லியிருக்காங்க, எவ்வளவு பரிசுகள் பெற்றிருக்காங்க, எவ்வளவு பாராட்டுகள் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க நேரடியாக சந்திக்கின்ற போது நாமளும் அப்படி வரணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு வேணும் இல்லையா? அந்த ஈர்ப்பினை உங்களிடம் உருவாக. ஏன்னா ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா, அது முதல்ல ஸ்கூல் எல்கேஜியில் கொண்டு போய் விட்டதும் ஒரு வாரம் போனது வீட்டுக்கு வரும். வீட்டுக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு குச்சி எடுத்துக்கும். குச்சி எடுத்து அந்த செவுத்துல வச்சு, ஆய் எல்லாம் உட்காரு, வாய மூடு, இந்தா சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும். அது அப்பதான் போகுது எல்கேஜிக்கு. ஒரு வாரம் கூட ஆகல. அது வந்து என்ன செய்யுது, தன்னை டீச்சரா பாவிக்குது. அப்ப என்னன்னா, அந்த டீச்சரை பார்த்து நாமளும் டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஈர்ப்பு. அதே போலதான் அந்த ஈர்ப்பினை நீங்கள் பெற வேண்டும். இந்த எழுத்தாளர்கள் சந்திக்கின்ற போது அந்த ஈர்ப்பினை நீங்கள் பெற்று நீங்கள் எழுத்தாளர்களாக வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக அந்த தாக்கத்தை உங்களிடம் ஏற்படுத்தும். நான் சொல்ல விரும்புகின்ற கருத்து, சிறுவர் பாடல்களில் சமூக சிந்தனை, சமுதாய சிந்தனை. வெறும் பொழுதுபோக்குக்காக இருக்கின்ற திரைப்படங்கள் இருக்கின்றன, நாடகங்கள் இருக்கின்றன, தொலைக்காட்சி தொடர்கள் இருக்கின்றன, கதை புத்தகங்கள் இருக்கின்றன. அதை பொழுதுபோக்குக்காக படிக்கலாம், அதை மட்டுமே படிக்கக்கூடாது. அல்லது எழுதுகின்றவர்கள் அதற்காக மட்டுமே படைக்கக்கூடாது. சமூக சிந்தனையோடு எதையும் நாம் சிந்தித்து படைக்க வேண்டும், படிக்க வேண்டும். அழவள்ளியப்பா என்று ஒரு குழந்தை கவிஞர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், அல்லது உங்கள் பாடநூல்களில் கூட அவருடைய பாடல் இடம்பெற்றிருக்கலாம். அழவள்ளியப்பா. வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, 8இல் பாதியை விட்டு, விட்டு எடுத்தான் கிட்டு. இந்த பாட்டு படிச்சிருக்கீங்களா? இது ரொம்ப சாதாரண எளிய பாடல். இந்த பாடல் கிட்டத்தட்ட குழந்தைகளுக்காக எழுதப்பட்டது. நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவான்னா அந்த குழந்தைக்கு ஏதோ அதனுடைய பொருள் புரிகிறதோ இல்லையோ ஒரு ஓசை நயம் இருக்கிறது. அதை கேட்டு மகிழ்ச்சி அடையலாம். இதுல சமுதாய சிந்தனை இந்த மாதிரி பாடல்கள்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த வயதுக்குரிய பாடல், அது சிறு வயதுக்குரிய குழந்தைகளுக்குரிய பாடல்.
இன்னொரு பாடல் கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, அங்கே நன்றாய் பாலை குடிக்குது கன்றுக்குட்டி. இது பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் எழுதிய பாடல். இந்த பாடலிலும் எதுவும் சமூக சிந்தனை, இந்த சமுதாயத்தை பற்றிய சிந்தனை எதுவும் கிடையாது. ஏனென்றால் அது எழுதப்பட்டது அந்த வயது குறைவான ஒரு குழந்தைகளுக்குரியது, சிறுவர்களுக்கு உரியது. ஆனால் உங்களைப் போல இந்த 2024ஆம் ஆண்டில் ஆங்கில வழியிலோ அல்லது வேறு மொழிகளிலோ படித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இன்று அறிவியல் வளர்ச்சி காரணமாக எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிகிறது. அதனால இன்றைக்கு எழுதுகின்ற பொழுது சமூக சிந்தனையோடு தான் பாடல்களை எழுத வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். பாரதியாரே அதை போல எழுதியிருக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பாரதியார் பாப்பா பாட்டில் பாடிய வரிகள் பாருங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. பொருள் புரியுதா உங்களுக்கு? தவறு செய்பவர்களை கண்டால் நாம், துஷ்டனை கண்டால் தூர ஒதுங்கி போய்விடுன்னு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்துல. அது மாதிரி போய்விடக்கூடாது. தவறு செய்பவர்களை கண்டால் கேட்க வேண்டும், தட்டி கேட்க வேண்டும், தைரியம் வேண்டும். அதற்கு அவன் கையிலே கத்தி இருக்கலாம், வேறு ஆயுதங்கள் இருக்கலாம், கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும். 4 பேர் ஒன்று சேர்ந்து கேட்கின்ற பொழுது அவன் பயப்படுவான். அதனால இது போன்ற சமுதாய கருத்துகள் நிறைந்த பாடல்களை சிறுவர் பாடல்களில் நாம் அமைத்து எழுத வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நான் எழுதிய பட்டாம்பூச்சி பறக்கிறதே என்ற அந்த சிறுவர் பாடல் நூல்களிலும் இது போன்ற கருத்தமைந்த சில பாடல்களை அமைத்து எழுதியிருக்கின்றோம். அவற்றிலிருந்து சில வரிகளை உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். மரங்கள் பற்றி நீங்கள் நிறைய படித்திருப்பீர்கள். ஏதோ காற்று மட்டும் அது தருவதில்லை, கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றுகின்ற ஆற்றல் உடையது இந்த மரங்கள். மழை பொழிவதற்கு காரணமாக இருக்கிறது மரங்கள். மண் அரிப்பை தடுப்பதற்கு காரணமாக இருக்கிறது மரங்கள். அது மட்டுமல்லாமல் காய்கனி, பூக்கள் அல்லது அதனுடைய அந்த கிளைகள் எல்லாம் நமக்கு பல வகைகளில் மரங்கள் ஜன்னல்களாக, கதவுகளாக எப்படி எப்படியோ பயன்படுகின்றது. அந்த மரங்களை நாம் வளர்க்க வேண்டுமே தவிர வெட்டி அழிக்க கூடாது என்பதற்காக ஐயா நடராசன் அவர்கள் பாடலிலிருந்து சில வரிகள். கோடை வெயில் தகிக்கிறதே, வெட்டி போட்டோம் மரங்களை, வெப்பம் வாட்டுதே உயிர்களை, இயற்கை ஏசியை இழந்தோமே, இடுக்கண் வந்து சேர்ந்தோமே, உன்னை வெட்டும் பாவத்தை உலகோர் செய்ய விடமாட்டேன், தழைத்து வளரும் மரங்களின்றி தரணி ஓங்குமா, தண்ணீர் முழுக்க அமிலமானால் தாகம் தீருமா. அதனால மரங்கள் மழைக்கு பெரும் உதவியாக இருப்பதால் மரங்களை வெட்டுவது பாவம். பூதலூர் முத்து ஐயா அவர்கள் எழுதிய பாடலிலிருந்து சில வரிகளை சொல்கிறேன். வீதி குழாய் பார் தம்பி, வீணாய் போகுது நீர் தம்பி, உடனே சென்று மூடிடுவாய், உயிராம் நீரை சேமிப்பாய், அரங்கில் கூட்டம் முடிந்தவுடன், அரங்கில கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கும் இங்கும் மின்விசிறி வீணாய் சுற்றும் பார் தம்பி, விரைவாய் சென்று நிறுத்திடுவாய். இதுதான் சமூக சிந்தனை. ஒரு இடத்துல நீங்க இருக்கின்ற பொழுது மின்விசிறிகள் சுற்றி கொண்டிருக்கின்றன என்றால் கூட்டம் முடிந்தவுடனே அப்படியே எழுந்து போய்விட்டால் அது யார் நிறுத்துவது? அந்த சமூக சிந்தனையோடு அதை நிறுத்த வேண்டும். சமூக சிந்தனையோடு வீணாய் போய் கொண்டிருக்கின்ற குழாயை மூட வேண்டும். பட்டு சிறகை விரிக்குது, பட்டாம்பூச்சி பறக்குது, மொட்டு விரிந்த மலர்களை தொட்டு தொட்டு பார்க்குது, சொட்டும் தேனை சுவைத்திட 8 திசையும் உலவுது, தீண்டாமை கொடுமை தீரவே தீண்டி செல்லுது மலர்களை. ஒரு பூவா போய் 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 உட்கார்ந்து இந்த உயர்ந்த ஜாதி பூ, இது தாழ்ந்த ஜாதி பூ என்பதெல்லாம் அது பார்ப்பதில்லை. எல்லா மலர்களிலும்
அது அமர்ந்து தேனை குடிக்கின்றது. அது என்ன பாடம் நமக்கு கற்றுத் தருகிறது என்றால், தீண்டாமை என்பது கொடுமை, எல்லோரும் தீண்டத் தகுந்தவர்களே என்பதுதான். வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கடத்தெரு பக்கமாக அப்படி போனீங்கன்னா ஒவ்வொரு கடையும் அந்த மூடுகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷட்டரை மூடிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு, சில கடைகளில் பார்த்தீங்கன்னா பூசணிக்காயை உடைப்பாங்க, சில கடையில் தேங்காய் உடைப்பாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, திருஷ்டி பட்டுடுமா. அவர் ஏதோ அந்த கடையை வச்சு கோடீஸ்வரராக போகிற மாதிரி, அதுக்கு உங்களுடைய கண்கள் பட்டு திருஷ்டி பட்டுற போகிற மாதிரி பூசணிக்காயை நடு ரோட்டில் உடைச்சிட்டு போயிட்டே இருப்பான். அடுத்து பின்னாடியே வர்ற வண்டி அந்த பூசணிக்காய் மேலே அந்த சக்கரம் ஏறி வழுக்கி கீழே விழுந்து மண்டை உடைஞ்சி காயம் ஏற்படும். இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அறிவில்லாத மக்கள் செய்வதைப் போல கல்வி கற்கின்ற நீங்களும் அதை பெரியவர்களான பொழுது பின்பற்றாமல் பகுத்தறிவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு பாடலினுடைய சில வரிகள். தேங்காய் பூசணி காய்களை தெருவில் போட்டு உடைக்கிறார், வண்டியில் செல்வோர் வழுக்கியே மண்டை உடைந்து துடிக்கிறார். மற்றவர் நலனை மறந்தவரின் குற்றம் நீயும் செய்யாதே, விதிகளை மீறி சென்றபின் தலைவிதி என்று புலம்பாதே. இது போன்ற சிறுவர் பாடல்களில் இன்னும் ஏராளமான சமுதாய சிந்தனை உள்ள கருத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன. சின்ன குழந்தையா இருக்கும்போது முத கேட்ட கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்ன கதை? காக்கா நரி கதை இல்லையா? முத கேட்ட கதை, எல்லா குழந்தைங்களுக்குமே தெரிஞ்ச கதை காக்கா நரி கதை. இப்ப அந்த காக்கா நரி கதை அப்படின்னும் போது அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, இந்த காக்கா முதல்ல ஒரு பாட்டியை ஏமாத்துச்சு. பாட்டி ஏமாந்த நேரம் வலைய தூக்கிட்டு போயிருச்சு. அந்த காக்காய நரி ஏமாத்திருச்சு. அது மூலமா என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நாம ஒருத்தவங்களை ஏமாத்துனா நம்மள ஒருத்தவங்க ஏமாத்துவாங்க. இப்ப இது மாதிரி குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லும் போது அவங்களுக்கு நன்னெறிகளை டைரக்டா நேரா நீ செய்யறது சரி தப்பு அப்படின்னு சொல்லாம ஒரு கதை மூலமா, அதுவும் ஒரு விலங்கு கதைகள் மூலமாக, விலங்குகள் பேசுற மாதிரி, விலங்குகள் செய்யற மாதிரி. இப்ப 4 மாடுகளும் நரியும் சிங்கம், அந்த கதை கூட நீங்க படிச்சிருப்பீங்க. ஒற்றுமையா இருக்கும்போது அந்த மாடுகளை சிங்கத்தால கொல்ல முடியாது. நரி ஏமாத்தி இந்த 4 மாடுகளையும் பிரிச்சதோ அந்த சிங்கம் போய் ஒவ்வொரு மாடா அடிச்சிடும். அப்ப ஒற்றுமை என்றைக்குமே நமக்கு உயர்வு தரும் அப்படிங்கிற கருத்தை அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி முயல் ஆமை கதை போட்டி வச்சுக்கும். முயல் வேகமா ஓடும், ஆமை மெதுவா நடக்கும். ஆனா போட்டியில யார் கடைசியில ஜெயிப்பாங்க? ஆமை ஜெயிக்கும். இப்ப எப்படி ஆமை ஜெயிக்குது? முயல் என்ன செஞ்சுது? தூங்கிடுச்சு. முயல் தூங்கிடுச்சு. ஆமை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்ப தொடர்ந்து முயற்சி செய்துகிட்டே இருந்தா நாம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை அந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இதுதான் குழந்தை கதைகள் விலங்குகள் மூலமாக அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு தான் நான் என்னுடைய கதைகள் 3 புத்தகம் கொடுத்துருக்கேன் உங்க லைப்ரரிக்கு. அதுல இருந்து அதை நீங்க எடுத்து கூட படிச்சு பார்க்கலாம். இதே கருத்தை தான் வச்சு நான் கதைகள் எழுதியிருக்கேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நன்னெறி. இப்போ உதாரணமா குழந்தைகள்கிட்ட இருக்க ஒரு வேண்டாத பழக்கம்னே சொல்லலாம், உருவ கேலி பண்றது. அந்த ஒரு பூசணிக்காய் ஒரு சுண்டைக்காயை பார்த்து கேலி பண்ணும். நான் எப்படி அழகா வெள்ளையா கொழுன்னு இருக்கேன், நீ என்ன குட்கோண்டா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அது கேலி பண்ணும். உன்னை நச்சுன்னு நசுக்கி தான் போடுவாங்க. என்ன பாரு அப்படியே அழகா வீட்டுல எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, வீட்டு வாசல்ல பெருசா கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, அப்படிலாம் அது ரொம்ப பெருமை பேசிட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா இந்த இப்ப ஐயா சொன்ன மாதிரி அதை என்ன செய்வாங்க, ஒருத்தவங்க வாங்கின்னு போய் சூடங்காட்டி தொப்புக்கு டீர்னு போட்டு உடச்சிருவாங்க இல்லையா. உடஞ்ச உடனே அந்த பூசணிக்காய் அதோடைய கர்வம் போயிடும். பூசணிக்காய் ஐயோ நம்ம இந்த மாதிரி உடச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அப்போ இன்னொரு அந்த பூசணி கொடி இது சொல்ற மாதிரி இருக்கும், கர்வப்படக்கூடாது. உருவத்துல சின்னதோ பெருசோ முருங்கைக்காய் இருக்கு, அது ஒல்லியா இருக்கு இல்லையா, ஆனா அதுவும் தான் பயன்படுது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பயன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை மூலமா, அப்ப அதை படிக்கும் போது யாரும் யாரையும் உருவத்தை வச்சு கேலி பண்ணக்கூடாது. சில பேர் பிள்ளைங்களுக்கே பேர் வைப்பாங்க, அவன் முருங்கைக்காய் அவன் பூசணிக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அவரவர்களுக்கும் ஒரு தனி குணம் இருக்கு, திறமை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கதை.
அதே மாதிரி இன்னொரு இது என்னன்னு சொன்னா, குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு அழும் சில குழந்தைங்க. அது ஏன் அழுவுது அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்கூல்ல கிளாஸ்ல யாராவது ஒரு குறும்புத்தனமான ஒரு பையன் அந்த பிள்ளைங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை ஒரு கதையில ஒரு நரி வந்து இதே போல வாழ்த்தனம் பண்ணும். கிளாஸ்ல இருக்கிற காக்கா, ஆமை, முயல் இதெல்லாம் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழும். உடனே அவங்க அம்மாலாம் என்னன்னு சொல்லிட்டு தெரியாம கூட்டிட்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க டீச்சர் கூப்பிட்டு ஒவ்வொருத்தவங்களா விசாரிப்பாங்க. விசாரிச்சா அந்த காக்கா சொல்லும், என்னோட ரெக்கைய புடுங்கி புடுங்கி இந்த நரி காது குடையுது, அதனால எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். இந்த ஆமை என்ன சொல்லும், அந்த ரெக்கைய முள்ளம்பண்ணியும் போக மாட்டான, முள்ளம்பண்ணி குச்சியும் அதோட முதுகுல இருக்க முள்ள புடுங்கி ஆமையை குத்துதான். ஆமை என்ன செய்யும், டக்குன்னு தனக்குள்ளார சுருக்கிக்கும் இல்லையா, சுருக்கிக்கிட்ட உடனே அது ஓடு மாதிரி ஆயிடுமா, அதை பால் மாதிரி எட்டி உதைக்குமா. அப்ப அந்த ஆமையும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு. முயல் கிட்ட நீ ஏன் போக மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, முயல் என்னுடைய அம்மா கொடுக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் இதை எடுத்து தின்னுடுது, அதனால நான் போக மாட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு பார்த்தா அந்த நரி. அந்த நரி பண்ற அட்டகாசத்தினால எல்லாமே நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அப்போ வந்து இது தெரிஞ்சுக்கிட்டு ஹெட்மாஸ்டர் வந்து என்ன செய்வாரு, அந்த நரியை பிடிச்சி வாழை கட்டி மரத்துல தொங்க விட்டுருவாரு. தொங்க விட்டுட்டு அது ஆடின்னு கிடக்கும். ஐயோ ஐயோ வலிக்குது வலிக்குதுன்னு. இப்படித்தானே எல்லாருக்கும் வலிக்கும். நீ செய்யற அட்டகாசத்தினால எல்லாருமே ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதை அப்பதான் புதுசா ஸ்கூல்ல சேர்த்திருப்பாங்க அந்த நரியை. என்னன்னா வேற ஸ்கூல்ல ரொம்ப அட்டகாசம் பண்ணி அந்த ஸ்கூல்ல துரத்தி விட்டாங்க. அதை கொண்டாந்து இந்த ஸ்கூல்ல சேர்த்தா இந்த ஸ்கூல்லையும் இதே அட்டகாசம் பண்ணுது. அதனால இதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாரும் ஸ்கூலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்கன்ன உடனே அப்புறம் ஹெட்மாஸ்டர் வந்து தண்டனை கொடுக்குறாரு. அப்ப அது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது விலங்குகள் மூலமாகவே அது வந்து ஒரு கதையில நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த குழந்தை கதைகள் இன்னொன்னு குழந்தைகளிடம் கற்பனையை தூண்டுகிறது. இப்ப அதுக்கு ஒரு கதை இப்ப நான் சொல்றேன், நீங்க கற்பனை பண்ணுங்க. நீங்க சாதாரணமா பார்த்திருக்கலாம், வானத்துல மேகம், பெரிய மேகம் உருவாகும், பார்த்திருக்கீங்களா? கரடி உருவத்துல எல்லாம் பார்த்திருக்கீங்களா மேகத்தை? யானை மாதிரி, கரடி மாதிரி, அந்த மாதிரி ஒரு கரடி மாதிரி ஒரு பெரிய மேகம் அப்படியே நகர்ந்து போய் மற்ற குட்டி குட்டி மேகத்தெல்லாம் முழுங்கி அது இன்னும் பெரிய மேகமாகி கை காலெல்லாம் வச்சுக்கிட்டு உண்மையாவே கரடி மாதிரி ஆகி அது அப்படியே போய் வாய் ஆறு திறந்துக்கிட்டு போய் சூரியனையே முழுங்கிருச்சான். இப்ப நீங்க இதை வந்து கற்பனை பண்ணி பாருங்க. வானத்துல நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். மேகம் வந்து பெரிய மேகமாகி சூரியனையே போய் மறைக்கும், சூரியனை மேகம் மறைக்கும். இதை வந்து இப்படி கற்பனை. அப்ப சூரியனை முழுங்கிருச்சு. சூரியனை முழுங்கின உடனே ஒரே இருட்டாயிடுச்சு. சூரியன் போன உடனே என்ன ஆயிடும், மேகமா ஃபுல்லா மேகம் மூடி சூரியன் மறைஞ்சிச்சு, ஒரே இருட்டாயிடுச்சு. எல்லா பறவைகள்லாம் படப்படப்படான்னு என்னடா சாயங்காலம் ஆயிடுச்சு, ராத்திரி ஆக போதோன்னு சொல்லிட்டு. ஆனா அது ஒரு சாயங்காலத்துக்கு முந்தின நேரம் தான். இத மரத்து மேல உக்காந்து ஒரு காத்து பார்த்துக்கிட்டு இருந்தது. அந்த காத்து பறந்து போய் அந்த மேகத்தை அடி 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 அடிக்குது. இப்ப மேகத்தை அடிச்ச உடனே இந்த மேகம் என்ன ஆகுது, வலி தாங்க முடியல, அது பிஞ்சு போகுது. இப்போ அப்புறம் மேகத்துல இருந்து மேகம் அழுவுது, வலிக்குதுன்னு. அதான் மழை. அப்ப மழை பெஞ்ச உடனே எல்லா விலங்குகளும் சந்தோஷப்படுது. மழை பெஞ்சது நம்மளுக்கு கூட சந்தோஷம் தான். சின்ன பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு தான் வந்து ஐயோ மழையில் நனைஞ்சிருவேன் அப்படின்னுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சந்தோஷம். அம்மா தெரியலன்னா பார்க்கலன்னா ஓடி போய் மழையில் நினை போயிடுவீங்க இல்லையா, கையை மழையில காட்டுறது, கிடுகிடுன்னு ஓடி போய் நிற்கிறதுன்னு. அப்ப இந்த மழையில போய் மயில் தோகை விரிச்சு ஆடுது. எல்லா செடி கொடிகள்லாம் அப்படியே மழையில நனைஞ்சதும் ஃப்ரெஷ் ஆயிடும் இல்லையா, நல்லா பச்சை பசேர்னு எல்லாம் ஆடுது. இப்படி ஆடி காற்றுக்கு நன்றி சொல்லுது, மேகத்துக்கும் நன்றி சொல்லுது. மேகம் தானே அந்த மழை பெய்யுது. எல்லாத்தையும் நன்றி சொன்ன உடனே மேகம் சிரிக்குது. அதுதான் வானவில். அழகா வானவில் வரும் இல்லையா. சூரியன் வெளியே வந்துருச்சு. இப்போ சூரியன் வெளியே வந்து மழை பெஞ்ச உடனே சூரியன் வெளியே வந்துருச்சு, மேகம் சிரிக்குதா, அதுதான் வானவில். இப்படி ஒரு கதை, கரடி மேகம் அப்படின்னு ஒரு கதை. இந்த கதையை நீங்க வந்து படிக்கும்போது இமேஜினேஷன் வருமா இல்லையா, அந்த மேகம் எப்படி இருக்கு, சூரியன் வருதுன்னு சொல்லிட்டு. அப்ப குழந்தை கதைகள்
குழந்தைகளிடையே கற்பனையை வளர்க்கும், அவங்களுக்கு நல்ல நெறிகளை கொடுக்கும், கற்பனையை வளர்க்கும். அப்புறம் இன்னொன்று, குழந்தைங்கள்ட்ட ஒரு பழக்கம், தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நான் அவனை மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்போ ஒரு காக்கா வந்து அதே மாதிரி தான், காக்கா பள்ளிக்கூடம் நீங்க பார்த்துருப்பீங்க. காக்கா பள்ளிக்கூடத்தை எங்க பார்த்துருக்கீங்க? ஒரு கம்பி மேல எல்லா காக்காயும் உக்காந்துட்டு இருக்கோம் வரிசையில். அதுதான் வந்து காக்கா பள்ளிக்கூடம். அந்த காக்கா பள்ளிக்கூடத்துல ஒரு குட்டி காக்கா வந்து டீச்சர் காக்கா கிட்ட கேக்குது, நான் மட்டும் ஏன் கருப்பா இருக்கேன், கிளி பச்சையா இருக்கு. ஆசிரியர் என்ன சொல்றாரு, நம்ம கருப்பா இருந்தாலும் நம்மளுக்கு தான் கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாங்க, கிளியை பிடிச்சி கூண்டில் அடிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப இத மாதிரி சொல்லி அது நிறைய டவுட் கேக்குது. ஆசிரியர் வந்து அதை வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப நம்ம அடுத்தவங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. இப்ப குழந்தைகள் கதைகள்ல இத மாதிரியான நல்ல ஒரு கதைக்கு ஒரு நல்ல நெறி. இப்ப நீங்க கூட கதைகள் எழுதலாம், விலங்குகளை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குணத்தை ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு. ஆனா அதுல என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா, குழந்தை கதைகளில் வன்முறை வரக்கூடாது, யாரும் சாவற மாதிரி அந்த மாதிரிலாம் வரக்கூடாது. கற்பனையை தூண்ட வேண்டும், மகிழ்ச்சியில் முடிய வேண்டும். அதுதான் வந்து குழந்தை கதைகளினுடைய முக்கியமானது. வியப்பு, பரிவு, அதிசயம், ஒத்துணர்வு, அந்த மாதிரி நல்ல ஒரு பண்புகளைத்தான் வந்து அந்த கதைகள் வந்து குழந்தைகளிடம் ஏற்படுத்த வேண்டும். இப்ப நகரத்துல இருக்கிற கதை, பள்ளிக்கூடத்துல நடக்கிற சம்பவங்கள், இல்ல அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சொல்லக்கூடிய கதைகள்ல இருக்கிற ஆர்வத்தை விட நமக்கு கிராமத்து கதைகள் தான் பிடிக்கும். உண்மையா இல்லையான்றத நீங்க ஒரு கிராமத்து சூழ்நிலையை மனசுக்குள்ள நினைச்சு பாருங்க. இப்பெல்லாம் ஒரு குழந்தைய ஒரு கதை சொல்லி கேட்கும் பொழுது என்ன கதை பிடிக்கும்னாக்கா என்ன கதை பிடிக்கும்னு சொல்லும். நீங்களா எந்த கதை கேட்பீங்க? ஏதாவது ஒரு பாட்டி வடை சுட்ட கதை, காக்கா திருண்ண கதையெல்லாம் இப்ப கேட்பீங்களா? எந்த கதை கேட்பீங்க? பேய் கதை அதானே கேட்பீங்க. இப்போ அந்த பேய் கதையிலையும் ட்ரெண்டு மாறி போச்சு. ஒரு மனித உடம்புல பேய் பூந்ததுனாக்கா அதெல்லாம் பழைய மாடல் ஆகி போச்சு. இப்போ காரில் பேய் போடுறது புரியுதா, செல்போனில் பேய் பூந்துக்குது, கட்டிலில் பேய் பூந்து கட்டில் தூங்குறவனை போட்டு அமுக்குது. இந்த மாதிரி ஒரு புதுமையான பேயெல்லாம் இப்போ வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி கதைகள்லாம் வரும்பொழுது நாம் இப்போ லாஜிக் யோசிக்கிறோம், நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கிறோம். இப்பெல்லாம் உங்களை ஏமாற்ற முடியாது. மிருகம் பேசிச்சு, கட்டடம் பேசிச்சு, நரி நாயும் சண்டை போட்டுக்கினாங்க, 2 பேரும் புத்திமை சொல்லிங்கனாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உடனே எப்படி அது நரி பேசும், எந்த பாஷையில் பேசும், அதுக்கு தமிழ் தெரியுமா இங்கிலீஷ் தெரியுமா? இங்கிலீஷ்லேயும் சிறுகதைகள் இருக்குது, தமிழ்லையும் இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் யோசிப்பீங்க அதுக்கெல்லாம் பாஷை இல்லை, பேசாது, இதெல்லாம் சும்மான்னு. ஆனால் ஒரு கிராமத்துக்கு போய் உண்மையான சம்பவங்களை பாருங்க. அங்கே இருக்கிற ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், புளிய மரம், பனைமரங்கள், வரிசையாக இருக்கிற பனைமரம், குளம், அதில் குளிக்கின்ற சிறுவர்கள். ஒரு குளம் இருந்தனாக்கா அந்த ஒரு பக்கத்துல மாடை கழுவாங்க, இந்த பக்கம் துணி துவைப்பாங்க, இங்க நாங்க தண்ணியை 2 கையில தள்ளிட்டு அப்படியே மொண்டு குடிப்போம். அந்த அளவுக்குலாம் நாங்க கிராமத்து வாழ்க்கையை அனுபவிச்சவங்க. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல. இப்ப இந்த நகரம்னு சொல்லிட்டு உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நீங்க மறக்கணும், ஒரு கற்பனை உலகத்துக்கு போகணும். கிராமம்னா இப்படித்தான் இருந்தது, தூய்மையான காற்று, வெள்ளை உள்ளம் கொண்ட மக்கள், இவங்கெல்லாம் நீங்க பார்க்கணும்னா நேரடியாக போய் பார்க்க முடியலன்னா இந்த மாதிரி கதை புத்தகங்கள்ல தான் நீங்க பார்க்க முடியும். அதுக்காக தான் கிராமத்து பின்னணியில உங்களுக்கு கதைகள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு புதிய முயற்சியில நாங்க இறங்கியிருக்கோம். இப்ப எந்த ஒரு பாணியில எழுதினாலும் சரி, நீங்க என்ன செய்வீங்க? இதான் எங்க பள்ளிக்கூடத்துல பார்த்தோமா, இதுதான் எங்க பாடத்துல இருக்குன்னுவீங்க. ஆனா கிராமத்தை பத்தி நீங்க பார்க்கவே வாய்ப்பு இல்லை. அதனால கிராமத்து பின்னணியில் எழுதப்பட்ட கதைகளை நீங்க ரசிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அந்த காலத்துல ஒரு கிராமம் இருந்தது, வீடு அமைப்பு எப்படி இருந்தது, மரங்கள்லாம் இருந்த சூழ்நிலை எப்படி இருந்தது, இது போல வாகனங்கள் இல்லாத ஒரு அமைதியான வாழ்க்கை எப்படி இருந்தது, கால்நடைகளுடைய நட்பு எப்படி இருந்தது, பறவைகள் எப்படி வீட்டுக்கு வந்து பேசிச்சு, எப்படி நம்ம கண்ணதில கூடு கட்டுச்சு, இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால இதுக்கு பிறகு நீங்க கிராமத்து பின்னணியில வரக்கூடிய திரைப்படங்களாகட்டும் அல்லது சிறுகதைகளாகட்டும் நெடுங்கதைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்க அதை கருத்தூன்றி படிக்கும் பொழுது உங்க மனக்கண் முன்னால ஒரு கிராமத்தினுடைய உருவம் தோற்றம் எல்லாமே மனக்கண்ணில் வரும். அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்து படிங்க. பாடத்தோடு சேர்ந்து கதைகளையும் படிங்க. கதைகள் நம்முடைய மனச அறிவையும் ஓய்வா இருக்கிற நேரத்துல செம்மைப்படுத்தக்கூடியவை. பாடங்கள் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பை தான் தரும். ஆனா இது போல கதைகள் உங்களுக்கு ஒழுக்கத்தை சொல்லித்தரும்.